வணக்கம் பர்டேஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நாட்டு மீன் குழம்பு வச்சு வறுக்க போகிறோம். பார்த்தீங்களா, பெரிய மீனாக இருக்குல்ல நல்லா. சரி வாங்க, இதை போய் நம்ம கட் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காவை அரைச்சிக்கலாம். திருவண்ண தேங்காய், சோம்பு, ஒரு தக்காளி அரைச்சி போட்டு அதை நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மீன் வறுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு மீனை முதல்ல பசடி வைக்கணும் இல்லையா, அதுக்காக குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் போட்டு, அது கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை பரட்டி எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக தண்ணிலாம் தேவை கிடையாது, இதே போதும். நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இந்த மசாலாவிலேயே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான இதுதான் பண்ண போகிறோம். குழம்பு தான் கரைக்க போகிறோம். அதுக்கு நான் நாட்டு மீன் குழம்புங்கிறதுனால புளி நிறையா இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் எனக்கு மோஸ்ட்லி கடல் மீன் ரொம்ப பிடிக்காது. எனக்கு நாட்டு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வாங்கினாங்க. சரி குழம்பு வைக்கிறாங்களே, இதே இந்த விலாக் எடுத்துருவோமேன்னு தான் எடுத்தேன். புளி கரைச்சி எடுத்தாச்சு. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அதை அதையுமே போட்டால் தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணியாச்சு. புளி தேவையான அளவுக்கு என்ன தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் 3 ஸ்பூன் கிட்டே நான் காரத்துக்கு தகுந்த வரைக்கும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கிட்டே தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக 2 நம்ம ஒரு தக்காளி கிட்ட தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கரைச்சி விடுவாங்க சில பேர். நம்ம நம்ம மோஸ்ட்லி கரைச்சி விடுவோம். இப்போ நான் மிக்சிலே போட்டு அரைச்சிக்கிட்டே இல்லை கொஞ்சமாக அரிஞ்சு போட்டாச்சு. இப்போ நம்ம மீன் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு செவந்து வந்துச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற குழம்ப இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மாங்காய் மீன்லாம் போடணும். இப்போ உடனே போட்டோம்னு சொன்னால் மாங்காயும் சரி மீனுமே சரி கரைஞ்சி போயிடும். உடனே போட்டுறக்கூடாது. மீன் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டாச்சு மீனை. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. என் வாசனையும் அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு லைட்டாக நுர வர மாதிரிக்கே இருக்குது. போயிட்டு அதை கட்டி மாங்காய் அரிஞ்சிட்டு வந்துடுவோமா. மாங்காய் அரிஞ்சாச்சு. நான் ஒரு 5 பீஸ் மாங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு மாங்காய் தான் அரிஞ்சேன். ரொம்ப மாங்காய் சாப்பிட மாட்டோம் நம்ம வீட்டில். ஸோ அதனால் 5 மாங்காய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு வந்தாச்சு. குழம்புல ஆட் பண்ணிவிடும். அதையும் ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா குதிச்சு இந்த இதில் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ போட்டோம்னு சொன்னால் தான் மீன் உடையாது, கரையாமல் அது ஒழுங்காக மீன் இருக்கும். ஸோ இப்போ போட்டாச்சு. பார்த்திங்களா, நல்லா பெரிய மீன் தான். மீன் குழம்பு கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே பட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.